ஒரு மனிதனுடைய கை பெருவிரல் ரேகையை கொண்டு தான் நாடி சாஸ்திரம் பார்க்க முடியும். இந்த ரேகை தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ரகசியங்களை திறக்கிறதுக்குரிய ஒரு சாவி. ரெட்டை குழந்தைகள் எல்லாம் பிறக்கிறாங்க இல்லையா? இப்போ அவங்க கிட்டத்தட்ட அவங்க 2 பேருக்கும் ஒரே ராசி தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பலன்ல எப்படி இருக்கும் சார்? இரட்டை பிறவிகளுக்கு கூட ஒரு 5 நிமிஷம் கேப் இருக்கு. அதையும் தாண்டி ஒரே நிமிஷத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க? இந்த இடத்துல என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, குழந்தைகளுடைய குணாதிசயங்கள் கண்டிப்பா மாறும். ஜாதகம் வேலை செய்யாது. அவங்களுடைய கர்ம வினை தான் அவங்கள வழிநடத்திட்டு போகுது. நிறைய பேர் கூட கேட்டிருக்காங்க, என்னங்க இந்த கர்மாங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அப்படியே சீரியல் மாரி கொண்டு போறீங்கிறாங்க. எல்லாத்தையும் டிசைட் பண்றது கர்மா தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் நம்ம பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். கர்மான்னு ஒண்ணு உள்ள வரும்பொழுது கடவுளே கூட நிற்க மாட்டார். ஏன்னா கடவுளுக்கும் அந்த கர்மா உண்டுங்கிறது தான் விதி. இவங்களுக்கு 7 சனி வந்தாலும் அவங்களுக்கு 7 சனி வரும். இவங்களுக்கு யோகாதிபதி தசை நடந்தாலும் அவங்களுக்கு யோகாதிபதி தசை நடக்கும். இவங்களுக்கு கர்மாதிபதி தசை நடந்தாலும் அவங்களுக்கு கர்மாதிபதி தசை. அப்ப கிரகங்கள் எல்லாமே ஒன்றுபடும் பொழுது எப்படி அவங்க நேச்சர் மாறுது? டிவைன் நாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாடி ஜோதிடர் எம்பி கந்தவேல் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க சார். நம்ம நாடி ஜோதிடம் பற்றி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது இப்போ ரெட்டை குழந்தைகள் எல்லாம் பிறக்கிறாங்க இல்லையா? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ட்வின்ஸ்னாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். இப்போ அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ அவங்க கிட்டத்தட்ட அவங்க 2 பேருக்கும் ஒரே ராசி தான் இருக்க போகுது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் மேக்ஸிமமே வித்தியாசம் இருக்க போகுது. அப்படிங்கும்பொழுது லக்னத்திலையும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய பலன்ல எப்படி இருக்கும் சார் நாடி ஜோதிடத்தில்? நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. நம்ம பல வீடியோகளில் நம்ம பேசியிருக்கிற விஷயமும் இதுதான். அதாவது மகரிஷி என்ன செய்கிறாருன்னா, ஒரு மனிதனுடைய கை பெருவிரல் ரேகையை கொண்டு தான் நாடி சாஸ்திரம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா இந்த ரேகை தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ரகசியங்களை திறக்கிறதுக்குரிய ஒரு சாவி அப்படிங்கிறது அந்த ரேகை அமையுது. அப்போ என்ன சொன்னோம், ஆண் வலது கை ரேகை, பெண் இடது கை ரேகை. வலது கை சூரிய நாடி ஆண்களுக்காகவும், இடது கை பெண்களுக்கு சந்திர நாடியாக சொல்லப்படுது. அதனால தான் பரமேஸ்வரனே பார்வதி தேவிக்கு இடது பாகம் இடம் கொடுத்து அர்த்தநாரியாக நிற்கிறார் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு மரபுகள் இருக்கு. இதை தான் மகரிஷிகள் பல நூறு ஆண்டுகளாகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது அறிவியல் பூர்வமாகவும் ஒரு சில விஷயத்தை நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிறது இருக்கு. ஒரே நேரத்தில் நீங்கள் ட்வின்ஸ் சொல்றீங்க. அதாவது இந்த ட்வின்ஸுக்கு கூட என்ன வருது, இரட்டை பிறவிகளுக்கு கூட ஒரு 5 நிமிஷம் கேப் இருக்கு. அதையும் தாண்டி ஒரே நிமிஷத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க? அவங்களுடைய கிரக நிலையும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறது ஐதீகம். ஆனா இந்த இடத்துல என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, ஜாதகம் அவங்களுக்கு வேலை செய்யாது. அதுதான் நம்ம பல விஷயங்களும் நம்ம உதாரணம் காட்டியிருக்கிறோம். அவங்களுடைய கர்ம வினை தான் அந்த இடத்துல அவங்கள வழி நடத்துவதை விட ஜாதகம் கிடையாது. அப்போ நம்ம அதை என்ன செய்யறோம், ஒரே ஆணா இருக்கட்டும் இல்லை பெண்ணா இருக்கட்டும், 2 பொம்பளை பிள்ளைகளாக இருக்கட்டும், 2 ஆம்பளை பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை ஒன்று மாற்றி ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தையாக கூட இருக்கட்டும். ஆனால் நம்ம வேற்றுமை பார்க்க மாட்டோம். சாப்பிட்ற தட்டிலிருந்து போடுற ஆடையிலிருந்து எல்லாமே ஒரே மாதிரியே நம்ம கொண்டு போவோம். அந்த வேற்றுமையை பார்க்க மாட்டோம். ஆனால் அந்த குழந்தைகளுடைய குணாதிசயங்கள் கண்டிப்பாக மாறும். சரிங்களா? இந்த இடத்துல ஜாதகம் வேலை செய்யாது. அவங்களுடைய கர்ம வினை தான் அவங்கள வழிநடத்திட்டு போகுது அப்படிங்கிறது விதி இருக்குங்க. சரி, இப்போ அவங்க 2 பேரும் ட்வின்ஸ் தான். பட் இருந்தாலும் அவங்களுடைய கர்ம வினைகள் அப்படிங்கிறது அவங்களோட பாஸ்ட்ல இருந்து வேற வேற விஷயங்களா தான் இருக்குமா? கண்டிப்பா. ஒருத்தவங்க படிச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க படிச்சிருக்கவே மாட்டான். ஒருத்தவங்களுக்கு முறைப்படி கல்யாணம் நடந்திருக்கும், ஒருத்தவங்க காதல் திருமணம் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வாழ்வாங்க, ஒருத்தவங்க இங்கேயே நிரந்தரமான ஒரு வேலை இல்லாத கூட விவசாய வேலையோ இல்லை வேற ஏதாவது ஒரு ரொம்ப லோ லெவலில் வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. இதில் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பேர் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல பேருடைய குடும்பங்களில் ரெட்டை குழந்தைகள் பிறந்திருக்கும். அவங்க எல்லாரையும் நீங்களும் ஒப்பிட்டு பாருங்கள். 2 பேரும் 2 கோணலாக இருப்பாங்க. 2 பேருக்குள்ளேயே ஒத்து வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க.
ஓகே. ஆமாம். ஸோ இப்போதான் சார் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ அவங்க 2 பேரும் வந்து ஒரு திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே வீட்ல இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான குணாதிசயங்கள், இல்ல அவங்க வாழ்க்கையாச்சும் ஒரே மாதிரி போய்க்கிட்டு இருந்திருக்கும். அவங்க எங்க போறாங்க, வர்றாங்கங்கிறதுல தான் அவங்களுடைய நாள் எப்படி போகுதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்போ திருமணத்துக்கு பிறகு இப்போலாம் வந்துட்டு ஆண்களா இருந்தா கூட ஒரு தனி குடித்தனம் போயிடுறது அப்படின்னு ஆயிட்டதுக்கு அப்புறம் 2 பேரும் வந்துட்டு திருமணத்துக்கு அப்புறம் பிரியும் பொழுது, அவங்களுடைய வாழ்க்கை அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி போகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அந்த இல்லை, மாற்றம் நீங்கள் எப்படி அந்த இருக்கும் சார்? பலனே நீங்கள் ஒன்றா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கல்யாணம்னு ஒரு விஷயம் உள்ளே வரும்பொழுது கல்யாணம்னு ஒரு விஷயம் உள்ளே வரும்பொழுது அப்போ அந்த இடத்துல வந்து பெண் குழந்தையா இருந்தால் கணவனுடைய ஜாதகம் உள்ள நுழையுது, ஆண் குழந்தையா இருந்தால் பெண்ணுடைய ஜாதகம் வந்து உள்ள நுழையுது. அப்போ அவங்களுடைய கிரகமும் அந்த இடத்துல வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. ப்ளஸ் அவங்களுடைய கர்ம வினை கிரகங்கள்ங்கிறத தாண்டி அவங்களுடைய கர்மா இவங்க கூட ஒன்று சேருது. ம். அப்போ அதுவும் அது வந்து இணையும் பொழுது அவங்களுடைய வழிநடத்தல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதில் எந்த கர்மா வேலை செய்யுது, இவங்களுடைய கர்ம வினையே அதில் வந்து ஆக்டிவாக இருக்குதா, இல்லை வந்து வந்தவங்களுடைய கர்ம பலன் வந்து வேலை செய்யுதா அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்பொழுது கட்டாயம் பலனும் மாறுபடும். சார் இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க 2 பேருடைய வாழ்க்கை வந்துட்டு அவங்களுடைய கர்ம வினைகள் எப்படி இருக்கோ அப்படிதான் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாங்க. இப்போ சார் அவங்களுடைய கர்ம வினைகள் கிட்டத்தட்ட ஒன்று போல இருந்ததுனால தானே சார் அவங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலியில வந்து பிறந்திருக்காங்க. இல்லை இல்லை, கரெக்டான ஒரு பாயிண்ட்டு. இதை வந்து ட்வின்ஸுக்கு மட்டும் பொருந்தாது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய தாய் தந்தையாருக்கு இந்த சகோதரன் கூட நீங்கள் ஏன் பிறக்கணும், என்ன சம்பந்தம் இருக்குது, அதை நம்ம வந்து யோசிக்கணும் இல்லையா? ம். அப்போ இந்த அப்பா அம்மாவுக்கு நீங்கள் அந்த பிறவியில் மகனாக பிறக்கணும், உங்களுக்கு கூட ஒரு சகோதரன் பிறக்கணும். இந்த சோலுடைய கனெக்ஷன் வந்து ஏதோ ஒரு ஜென்மத்தினுடைய பந்தம் அப்படிங்கிறது இருக்குங்க. ம். அதே போல் 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள் அப்படின்னாலும் இந்த 2 சோலும் கனெக்ஷனும் ஏதோ ஒரு ஜென்மத்தினுடைய ஒரு பந்தம். சரிங்களா? கர்மா ஒன்றா தான் இருக்கணுங்கிறது விதி கிடையாது. கர்ம வினை மாறுபட்டிருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் ஒரு குடும்பத்தில் பிறந்து இவ்வளோ ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும், இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதும் அது அவங்களுடைய கர்மா தான் டிசைட் பண்ணுது. ம். ம். சரிங்களா? அப்போ வந்து இந்த இடத்துல வந்து கர்மா வந்து ஒன்றுங்கிறத நம்ம எடுத்துக்கவே முடியாதுங்க. நிறைய பேர் கூட கேட்டிருக்காங்க, என்னங்க இந்த கர்மாங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அப்படியே சீரியல் மாரி கொண்டு போறீங்கிறாங்க. ஆனால் ஆனால் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது கர்மா தான், வேற ஒன்றுமே கிடையாது. அதுதான் நம்ம பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். கர்மான்னு ஒன்று உள்ளே வரும்பொழுது கடவுளே கூட நிற்க மாட்டார். ஏன்னா கடவுளுக்கும் அந்த கர்மா உண்டுங்கிறது தான் விதி. இவங்க 2 பேருக்கும் வந்து ஜாதகம் வேற வேற அப்படின்னாலும் நம்ம அன்னைக்கு பேசியிருந்தோம் இல்லைங்களா, கிரகம் எங்க இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வாழ்க்கை இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கும் அதுதான் உள்ள வருமா? இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முழுக்க முழுக்க ஜாதகத்தை வச்சே நம்ம பலன் கொண்டு போக முடியாது. இப்போ நான் வந்து இப்போ நாடியும் படிக்கிறேன், ஜோதிடமும் பார்க்குறேன். ஜோதிடம்னா அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சதுனால ஜோதிடத்தை பற்றிய ஒரு விஷயங்கள் எனக்கு தெரியுது. ஆனால் ஜாதகத்து உள்ள நான் வந்து ரொம்ப ஒரு விஷயத்தை வந்து நான் டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது அவங்களுடைய தசாபுத்தி பலன், அவங்களுடைய கோட்சார பலன், சில நேரம் வந்து நம்மளாலேயே வந்து இதுக்கு என்ன பலன் சொல்கிறது அப்படிங்கிறது நம்ம புத்திக்கு எட்டாது. நம்மளே வந்து ஒரு சில நேரம் வந்து ஒரு பிளாண்ட் ஆகிடும். அதாவது வந்து எதுவுமே யோசிக்க முடியாத அளவுக்கு மூளை வந்து குழப்பத்தை உண்டாக்கிடும். அந்தமாரி இடத்துல தான் கரெக்டான ஒரு தீர்வை வந்து மகரிஷி கொடுப்பார். நம்மளுடைய நாலேஜுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த நாடி சாஸ்திரம். நாடி சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், ஒன்றும் இல்லைங்க, ஒரு மாரகாதிபதி தசை நடக்குது, இந்த நேரம் இவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு காலகட்டம்னு நம்ம சொல்லும் பொழுது மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா சப்புன்னு அந்த வேலையை முடிச்சிருவார். இன்னும் 5 வருஷம் இவர் வந்து எந்த ஒரு குறை இல்லாத நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்வார் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு என்ன ஆகும், என்னடா ஜாதகத்தை பார்த்து இவ்வளோ விஷயத்தை நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், மகரிஷி இப்படி சொல்கிறாரே அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த விஷயம் வந்து சப்புன்னு போயிடும். பட் ஆனால் மகரிஷி சொல்கிறது தான் நடக்கும். ஓகே சார். தொடர்ந்து வந்துட்டு ட்வின்ஸ் குழந்தைகளை பற்றி நீங்கள் நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. சில ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு சார். ஏன்னா அவங்க ட்வின்ஸாக பிறக்கணும் அப்படின்னாலும் அதுக்குமே அவங்களுடைய கர்மா தான் ரீசன். கண்டிப்பாங்க, அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது ஒரு ஆச்சரியத்தையுமே கொடுத்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் நிறைய பேர் யோசிக்காத விஷயம். ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதில் வந்து நிறைய பேர் வந்து அதில் வந்து ரொம்ப அந்யோன்யமாகவும் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களுடைய ஜாதகம் காரணம் கிடையாது. இவங்களுக்கு 7.5 சனி வந்தாலும் அவங்களுக்கு 7.5 சனி வரும், இவங்களுக்கு யோகாதிபதி தசை நடந்தாலும் அவங்களுக்கு யோகாதிபதி தசை நடக்கும், இவங்களுக்கு கர்மாதிபதி தசை நடந்தாலும் அவங்களுக்கு கர்மாதிபதி தசை. அப்போ கிரகங்கள் எல்லாமே ஒன்றுபடும் பொழுது எப்படி அவங்க நேச்சர் மாறுது அது நம்ம யோசிக்கணும்ல. எப்படி 2 பேரும் 2 கோணங்கள் இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு தயிர் சாதம் பிடிக்குதுன்னா ஒருத்தவங்களுக்கு தயிர் சாதமே பிடிக்காது. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது, ஒவ்வொரு விஷயமும் அதில் இருக்குது. ஃபுட்டில் இருந்து அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டியிலேருந்து அவங்களுடைய
அணுகுமுறையிலிருந்து எல்லாத்திலுமே அந்த ஒரு வேறுபட்ட கருத்துங்கிறது உண்டுங்க. அதான் சார், நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, நன்றி, வணக்கம்.